இயேசுவோடு 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 நான் இயேசுவோடு. ஹலோ குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கும், ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன் சொல்லுங்களா? ஏன்னா இன்னையோட விபிஎஸ் முடிய போகுதுல. அதெல்லாம் அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நாள் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், சந்திக்க போறோம். ஆமா ஆமா. ஐ ஜாலி ஜாலி. அப்ப எங்களுக்கு புது பாட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? ஆமா ஆமா. ஓகே, அப்ப நீங்க பேசுங்க, சொல்லுங்க. சரி சரி. நம்ம இந்த விபிஎஸ் உடைய தலைப்பு என்னது? இயேசுவோடு நான். திரும்ப சொல்லுங்க. இயேசுவோடு நான். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம என்ன தலைப்புல பாட்டு கதையெல்லாம் கேட்டோம்? இயேசுவோடு சொல்லுங்க. ஓ சூப்பரோ சூப்பர். Thank you. ரெண்டாவது நாள் என்ன தலைப்புல பாட்டு கதையெல்லாம் கேட்டோம்? இயேசுவோடு வளர்ந்திடு. ஓகே சூப்பர் சூப்பர். நல்ல அருமையா நல்ல ஞாபகம் வச்சு நல்லா சொல்றீங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? இன்னைக்கா? நான் சொல்லட்டுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தெரியுமே. சொல்லு சொல்லு. இயேசுவோடு. அப்புறம் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும். இயேசுவோடு வாழ்ந்திடு. இயேசுவோடு வாழ்ந்திடு. சூப்பரா. இயேசுவோடு வாழ்ந்திடு. இயேசுவோடு வாழ்ந்திடு. இன்னைக்கு நம்ம விபிஎஸ் ஓட கடைசி நாள், அதனால எல்லாம் கவனமா இருங்க. நல்ல அக்கா படிக்கிற பாட்டு, அவங்க டான்ஸ், சொல்லித்தர கதை எல்லாத்தையும் கவனமா கேட்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருக்கணும். சரியா? ஓகே, நான் சூப்பரா பாடி சூப்பரா டான்ஸ். ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்றைய நாளுக்காக ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு கால்ல அடிபட்டு நான் முட்டு போடாம உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். சரி சரி. ஓகே ஓகே. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 3 நாட்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நியமித்து இந்த விபிஎஸ்ஐ அனுசரிக்க கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்ட அப்பா ஸ்தோத்திரம் பாடல்களையும் கதைகளையும் வசனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு நான் என்ற வாக்கின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்தை விட்டு கலந்து போகும்போது ஆண்டவரே, நான் இயேசுக்குள்ளாய் இருக்கிறேன் என்று சொல்லுவண்ணம் கர்த்தர் கிரியை செய்வீராக. விசேஷமாய் இன்றைய தினத்தில் இயேசுவோடு வாழ்ந்து என்ற தலைப்பில் அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிற பாடல்களையும் கற்றுக்கொள்கிற கதைகளையும் வசனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தேவ பிரசன்னம் விளங்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, 2 days விபிஎஸ் போனதே தெரியல. எல்லாம் சுட 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 சுடன்னு போயிருச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு கட கட கடன்னு போயிடுச்சுக்கா. ஓ, கட கட கடன்னு போயிடுச்சா? செம்ம பிரில்லியண்டா பேசுறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் டே தலைப்பு என்ன? இயேசுவோடு இணைந்திடு. செகண்ட் டே தலைப்பு இயேசுவோடு வளர்ந்திடு. விபிஎஸ் ஓட தலைப்பு இயேசுவோடு நான். சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. சூப்பரா கவனிச்சிருக்கீங்க நீங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு ஞாபகம் இருக்கா? அக்கா லைட்டா ஹிண்ட் மட்டும் கொடுக்கல. தெரியுங்க. இயேசுவோடு நான், இயேசுவோடு நான். அப்படியே பாடணும். இயேசுவோடு இணைந்திடு. அது இயேசுவோடு நான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? சரி, அதே மாதிரி நீங்க இருக்கணும். சரியா? சொன்னா மட்டும் பத்தாது. ஓகேக்கா. சரி, செகண்ட் டே பாட்டு சாமுவேலே ஏ சாமுவேலே. அப்புறம் வேற பிடிச்சிருந்துச்சா? ஆமாக்கா. சரி சரி சரி. இன்னைக்கு தலைப்பு பார்ப்போமா? பாப்போம்க்கா. இயேசுவோடு வாழ்ந்திடு. வாழ்ந்திடு. இயேசுவோடு வாழ்ந்திடு. வாழ்ந்திடு. நீங்க மட்டும் சொல்றீங்களா? இப்போ இயேசுவோடு வாழ்ந்திடு. ஒரே தடவை இயேசுவோடு வாழ்ந்திடு. ஆக்ஷனோட இயேசுவோடு வாழ்ந்திடு. சூப்பரா சொல்லிட்டீங்க போங்க. சரி, இப்போ பாட்டு கத்துக்க போறோம். நல்ல பிள்ளைங்கள உட்கார்ந்து
பாட்டை நல்லா கேளுங்க, மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க, அதுக்கப்புறமா ஆக்ஷன் போலாம். ஓகே? இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு, விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு, விரைந்திடு இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு, விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு, விரைந்திடு ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓடு, ஷலலலலே ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓடு, ஷலலலலே நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு, உனக்கு நிச்சயம் வெற்றியுண்டு. குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம், இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம். ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓட, ஷலலலலே ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓட, ஷலலலலே நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு, உனக்கு நிச்சயம் வெற்றியுண்டு. இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு, விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு, விரைந்திடு இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு, விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு, விரைந்திடு ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓடு, ஷலலலலே ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓடு, ஷலலலலே நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு, உனக்கு நிச்சயம் வெற்றியுண்டு. குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம், இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம். ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓட, ஷலலலலே ஷலலலலே இயேசுவோடு ஷலலலலே இணைந்து வாழ, ஷலலலலே விரைந்து ஓட, ஷலலலலே நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு, உனக்கு நிச்சயம் வெற்றியுண்டு. ஷாலலாலலே இயேசுவோடு ஷாலலாலலே இணைந்து வாழ, ஷாலலாலலே மறந்துருச்சுக்கா, விரைந்து ஓடு, விரைந்து ஓடு. ஷாலலாலலே. ஹே, ஹே, ஹே. சூப்பர், பாட்டு நல்லா இருந்துச்சா? அக்கா, இந்த
இந்த பாட்டு தான்க்கா சூப்பர்க்கா. சரி, எந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு? எனக்கு 3 பாட்டுமே ரொம்ப பிடிக்கும்க்கா. சரி, நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பாட்டு நல்லா கத்துக்கிட்டீங்க. ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். சூப்பர், டான்ஸ் கத்துக்க போறோம். சரியா? சரி, கத்துக்கோங்க. அக்கா திருப்பி வரேன். சரியா? ஓகேக்கா. ஓகே. இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு. விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு விரைந்திடு. இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு. விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு விரைந்திடு. Sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee, sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee. நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு. உனக்கு நிச்சயம் வெற்றியுண்டு. குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம். இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம். Sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee, sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee. நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு. இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு. விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு விரைந்திடு. இணைந்திடு 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 இயேசுவோடு நீயும் இணைந்திடு. விரைந்திடு 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 இயேசுவோடு இணைந்திடு விரைந்திடு. Sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee, sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee. நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு. உனக்கு நிச்சயம் வெற்றியுண்டு. குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். குட்டி தம்பி இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். குட்டி தங்கா இயேசு சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம். இயேசுவோடு நீ இணைந்திடலாம், ஜாலியாகவே வாழ்ந்திடலாம். Sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee, sha-la-la-la-lee, இயேசுவோடு sha-la-la-la-lee, இணைந்து வாழ sha-la-la-la-lee, விரைந்து ஓடு. sha-la-la-la-lee. நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு. நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் வெற்றியுண்டு, நிச்சயம் 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 வெற்றியுண்டு. பாட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பர்க்கா சூப்பர். டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா அந்த ஸ்டெப்ஸ்லாம். சரி, ஏசப்ப கூட வாழ்ந்தா நம்மளுக்கு என்ன உண்டு? நிச்சய வெற்றி.
சூப்பர். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நல்ல கியூட்டான குட்டியா சூப்பரான ஒரு கதை கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இதே ஆர்வத்தோட உட்காந்து நல்லா கதை கேளுங்க, நல்லா கவனிங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்க, ரெடியா இருங்க. பாய். Praise the Lord. செல்லங்க, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ஜாலியா இருக்கீங்களா? சூப்பரா பாட்டு பண்ணோம், சூப்பரா டான்ஸ் ஆனோம்றானே. என்ன டான்ஸ் ஆனீங்க? ஷாலலாலலே இயேசுவோடு ஷாலலாலலே இணைந்து வாழ்ந்திட. சோ எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க இன்னைக்கு இணைந்து வாழ? இயேசுவோட வாழ்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு கூட அதுதானே. என்ன தலைப்பு? எனக்கு வயசாயிருச்சு பாத்தீங்களா, மறந்து போச்சு கொஞ்சம். இயேசுவோடு வாழ்ந்திடு. ஓகே, சூப்பர். ஓகே, எத்தனை பேர் ஏசப்பாவோட வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நானும் ரெடியா இருக்கேன். பண்ணி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? ஜாலியா வாழ போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். என்ன கதை கேட்க போறோம்? செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டு கதையை அப்படியே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம கேட்க போறோம். ஓகே, எல்லாத்துக்குமே டேவிட் அங்கிள் தெரியும்ல? பைபிள்ல இருக்கார்ல டேவிட். அவர் நம்ம கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கதை கேட்க போறோம். ஒரு பெரிய தேசத்துல கிங் வில்லியம்ஸ் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். அந்த கிங் வில்லியம்ஸ்க்கு ஒரே பையன். எத்தனை பையன் அவருக்கு? ஒரே பையன். அந்த ராஜா அவன் பாசத்தை ஃபுல்லா அந்த பையன் மேலேயே தான் கொடுத்துட்டே இருப்பாராம். எப்ப பார்த்தாலும் அந்த பையனே கூப்பிட்டு, அந்த பையன் பேர் கூட டேவிட் தான் தெரியுமா? டேவிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேவிட் டேவிட் என ஒரே பையன்ல அவ்வளோ இருந்துச்சு. அடுத்த கிங்கே அவர் தானே, பார்த்துக்கோங்களேன். அப்படி வளரும் பொழுது திடீர் ஒரு நாள் காலை எந்திரிச்சு பார்த்தா அந்த பெரிய பேலஸ்ல டேவிட் இல்லாம போயிட்டான், காணாம போயிட்டாப்ல. ராஜாக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனும் காணாம போயிட்டான்னு ராஜா அழுதுகிட்டே இருந்தா. ராஜா ஒரு பக்கம் அழுக, ராணி ஒரு பக்கம் அழுக. என்னதான் ராஜாவா இருந்தாலும், என்னதான் ராணியா இருந்தாலும், டேவிட்டுக்கு அவங்க தானே அப்பா அம்மா. அப்படிதான் அவங்க அப்பா அம்மா கூட பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா பெரிய வேலை பார்க்கலாம், என்னன்னா பண்ணாலும் உங்களுக்கு அவங்க தான் அப்பா அம்மா. அப்பா அம்மாவுக்கு இருக்கிற பாசத்தை போல ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. ஆமா, உண்மையாவே ப்ராமிஸா சொல்றேன் நானு. இந்த ராஜாவா இருந்தாலும் ராஜா ஒரே அழுக. இதை பார்த்த மந்திரிமாங்க என்ன பண்ணாங்கன்னா, தேசம் ஃபுல்லா போய் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், ராஜாவோட மகன் தொலைஞ்சு போயிட்டான், கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும், கிஃப்ட் என்ன பண்ணுவோம் கொடுப்போம். ராஜா அழுகிறாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு காணோம்னு. திடீர்னு இந்த பேலஸ் பக்கத்திலே நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குமா. ஒரு 3 months கழிச்சு பார்த்தா அங்க ஒரு பெக்கர் வில்லேஜ், பிச்சைக்காரங்களாம் இருக்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல அங்க ஒரு தம்பி இருந்தாரு. அந்த தம்பி பேர் என்னன்னா எபினேசர். எபின்னு கூப்பிடுவாங்க. அந்த எபி ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனோட பையன். உனக்கு என்ன வழக்கம் தெரியுமா? போய் டெய்லியும் கிரவுண்ட்ல போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாழ்றது அவனோட பழக்கம். ஒரு நாள் அப்படிதான், நீங்க கூட டெய்லி உங்க பக்கத்து வீட்டுல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்களே, தெருவில் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஜாலியா. அப்படி இந்த அவனுக்கு எப்படி இருக்குமா, டெய்லி போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவானா. போகும்பொழுது ஒரு நாள் ஒரு வித்தியாசமா ஒரு பையனை பார்த்துருக்கான். உடனே இப்ப நம்ம கூட ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பார்த்தா பக்கத்துல போய் பார்க்கணும்னு தோணும்ல. இதே மாதிரிதான் இந்த எபி என்ன பண்ணானா, போய் ஓடி போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் அழுக்கு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான். எபி மாதிரி அதே வயசுல உள்ள பையன். எபி பார்த்து, உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டோன்னே இந்த எபிக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இந்த பையனை புதுசா பாக்குறான்ல, யாரா நீன்னு என்ன எதுன்னு கேட்டோன்னா இந்த பையன் பார்த்து சொல்றான், என் பேர் தெரியல, எனக்கு பேரே கிடையாது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஏய் பொய் சொல்லாதடா, அதுக்கப்புறம் அப்பா அம்மா இல்லாம இந்த லோகத்துல இருப்ப, உங்க அப்பா அம்மா பேர் என்ன? எனக்கு உண்மையாவே தெரியாது, ஃப்ரெண்டுனாலாம். ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னு அந்த எபிக்கு பயங்கர சந்தோஷம். சார் என்னைய பார்த்து ஃப்ரெண்டுன்ட்டானே. என்ன பண்றானா, ஓகே ஓகே வா, அப்பா அம்மா இல்லையா, வா எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போறானா. கூட்டு போனோன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, யாரா இந்த பையன்? தெரியலப்பா, இந்த பையன் அங்க கிரவுண்ட்ல ஓரத்தோம். அப்படியா, என்னன்னு விசாரிச்சா உண்மையாவே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. எபி திருப்பி திருப்பி நீ யாரா யாரானா தெரியவே இல்லை. ஒரு ராஜா வீட்டு பையன் தான் யாருன்னே மறந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறான்.
இந்த எபியை பார்த்தா ராஜாவா வளர வேண்டியவன், ராஜா வீட்டில் வளர வேண்டியவன் சாதாரண ஒரு பெக்கரோட வீட்டில் என்ன பண்றான், வளர்றான். ஒரு 2 months போகுது. 2 months போனோம்னா ஒரு நாள் எபியும் அந்த பேரே இல்லாத பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிரவுண்ட்ல விளையாடும் பொழுது அந்த பையன் கீழே விழுகிறான் பாருங்க. டம்முன்னு கீழே விழும்போது பார்த்தா அவன் கழுத்துல ஒரு செயின் இருக்குது. அப்பதான் அந்த எபி நோட் பண்ணி இங்க வா அந்த செயினை பார்ப்போன்னு பார்த்தா அதுல செயின் கோல்டு செயின் போட்டிருக்கான். அந்த கோல்டு செயின்ல போட்டிருக்குது, என்னுடைய இனிய மகன் டேவிட்டுக்கு அப்பாவின் பரிசுன்னு. பேரே தெரியாம எப்பறம் இந்த இதுன்னு பார்த்தா பின்னாடி திருப்பி பார்த்தா ராஜாவோட முத்திரை இருக்குது. இவனுக்கு டவுட், ஏதுரா அந்த செயின் உனக்கு? இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி இந்த கழுத்துல வந்துச்சுன்னே தெரியலன்ட்டான். ஓகே, இதை எபி சின்ன பையன் தானே, அது சாதாரண விட்டாங்க. ஒரு நாள் மார்க்கெட்டுக்குள்ள எபி இந்த பேரே இல்லாத பையன் அவங்க அப்பா அம்மாலாம் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் ஜாமான் வாங்க போகும்போது அங்க ஒரு போஸ்டர் போட்டிருக்குது, ராஜாவின் மகன் காணவில்லைன்னு. அது கீழே ஒரு போட்டோ போட்டிருக்கு. இந்த பேரே தெரியாத ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஃபேஸ் கட்டும் அதுல இருக்க ஃபேஸ் கட்டும் அப்படியே இருக்குது. எபிக்கு டவுட், ஏய் நீ யாரு, உண்மையை சொன்னா? உண்மையாவே தெரியலப்பா. ஏய் இல்லடா, ராஜாவோட பையன் தானா நீனு? ராஜாவோட பையனா? நான் அதுக்கு அப்படி அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன். இல்ல இல்ல, நீதான் ராஜாவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எபி ஃபாஸ்ட் போய் அப்பா அம்மா, அப்பா அம்மா அவங்க பாருங்கம்மா அப்படின்னா அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த பேரே இல்லாத பையனை ஸ்பீடா ராஜாவோட அரண்மனை கூட்டு போறாங்க. ராஜா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. டேவிட்ட பார்த்தோன்னே அந்த வில்லியம் ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஓடி வர இந்த பையனுக்கு ஞாபகம் இல்ல, என் மகனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. அப்பயும் டேவிட்டுக்கு ஞாபகமே வரல. நான் தாண்டா உங்க அப்பாங்கிறான். அங்க உள்ள அம்மா சொல்றாங்க, ஓ அப்படியா, தெரியல எனக்கு மறந்துருச்சு. அப்பதான் பாக்குறாங்க தலையில அடிபட்டு இருந்திருக்கு, எங்கேயோ போன இடத்துல விளையாண்ட இடத்துல. ஒரு ராஜாவா வாழ வேண்டியவன் அவன் யாருங்கிறத மறந்து போனதுனால சாதாரணமா ரோட்ல போய் வாழ்றான். அதே மாதிரிதான் நம்மளாம் ஏசப்பாவோட வாழ வேண்டியவங்க. ராஜா மாதிரி, கிங் மாதிரி. நம்ம கேட்டோம்ல, 3 நாளா கேட்டோம்ல, ஒரு மோசஸ் எப்படி சாதாரண ஒரு ஆளா இருந்தாரு, ஆடு பின்னாடி போனவர் பெரிய லீடரா மாத்தினார்ல. செகண்ட் என்ன பார்த்தோம், ஒரு சாதாரண ஒரு அழுத ஒரு அம்மாவோட பையன், எப்படி சின்ன பையன் ஒரு பெரிய ஆளா மாறினாரு சாமுவேலை போல. அதே போல இந்த டேவிட்டும் அப்படிதான். தான் யாருமே மறந்து தெரிஞ்சான், ஆனா யாரும் தெரிஞ்சோன்னு அப்பாவோட சேர்ந்து கொண்டு அவங்களோட ராஜாவா வாழ்ந்தான் பாத்தீங்களா. அதே போலதான் பைபிள்ல கூட நம்ம டேவிட்டை பத்தி பாக்குறோம். டேவிட் எப்படி 8வது பிள்ளை. எல்லாரும் அங்க ராஜாவோட அரண்மனையில வேலை பார்ப்பாங்க. அப்பா நீ ஆடு மேய்க்கதான் லாய்க்கு என்ன பண்றாரு, அவங்கள கூட சில நேரத்துல சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கல, உனக்கு படிப்பு வரல, உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஏசப்பாட்ட போய், ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஏசப்பா அப்படியே கொடுத்துருவாரு உங்களுக்கு. பைபிள்ல கூட இருக்கு, சாலமோன்னு ஒரு சின்ன தம்பி ஏசப்பாட்ட கேட்க, என்ன வேணும் கேட்டப்ப எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்கிறான். அந்த சின்ன தம்பிக்கு ஏசப்பா ஞானத்தை கொடுப்பாருன்னா உங்களுக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுவார், ஞானத்தை ஏசப்பா கொடுப்பாரு. இந்த டேவிட்டை போல என்ன பண்ணுங்க, டேவிட் பாங்களேன் சாதாரணமா இருந்தா அவனுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அவன் மேல ஒரு அபிஷேகம் வந்த பொழுது பெரிய ஆளா மாறிட்டான். இஸ்ரவேல்ல செகண்ட் கிங் அவர் தான். அவரோட சன் தான் யாரு, சாலமோன். அவனை போல ஒரு ஞானவான் இன்னைக்கு கூட நீங்க யாரு நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்களே உங்க பவர் தெரியாம நீங்க இருக்கலாம் உங்க வீட்டுல. ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, ஏசப்பா உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறமையை புரிஞ்சு மாத்திரமே எழுதி வச்சுக்கோங்களேன். இந்த நாட்களை கூட கேளுங்க, ஏசப்பா எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. இந்த டேவிட்டை போல ஒரு பெரிய கிங்கா மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் குட்டீஸ், கதை கேட்டீங்களா? டேவிட் கதை கேட்டோம்க்கா. டேவிட் கதை கேட்டீங்களா? சரி, கதை பிடிச்சிருந்துச்சா? ஆமாக்கா. அந்த கதையில என்ன கத்துக்கிட்டீங்க? இயேசுவோடே வாழ்ந்தா ஆடு மேய்க்கிறவங்க கூட கிங்கா மாறிடலாம்க்கா. ஓ சரி சரி, உங்களுக்கு அதே மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கா? ஆமாக்கா, நானும் கிங்க்கா. கிங் கிங் ஆகணும்னா அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவோட வாழணும். சரி, நல்ல கதை கேட்ட மாதிரியே நீங்க ஏசப்பா கூட வாழ்ந்தா கண்டிப்பா பெரிய இடத்துல ஏசப்பா கொண்டு போய் உங்களை வைப்பாரு. ஆமாக்கா, நான்தான்க்கா.
சரிங்க, எப்பவுமே கிங் தான் சரியா? கிங்கு குயின் தான் எங்க எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு வசனம் கத்துக்க போறோம். நல்லா உட்காந்து கேளுங்க. அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரியா? எல்லாம் ஆன்சர் பண்ண ரெடியா உட்காந்துருங்க. ஓகே, பாய். ஹாய் பிள்ளைங்களா, ஹாய்க்கா. இந்த 3வது நாள் விபிஎஸ்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே, டெபி அக்கா வந்துட்டா. என்ன சொல்லி தர போறா? வசனம் சொல்லி தர போறேன். வசனம். 2வது கேள்வி கேட்பீங்கக்கா. கேள்வி. அதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன ஆனா நீங்க கேள்விக்கு பதில் சொன்னா என்ன கிடைக்கும்? பிரைஸ் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட் கிடைக்கும், பிரைஸ் கிடைக்கும். சரியா? சோ அதனால இன்னைக்குரிய கதை என்ன கத்துக்கிட்டீங்க? அக்கா, இன்னைக்கு நாங்க டேவிட்ட பத்தி கத்துக்கிட்டோம் அக்கா. டேவிட் பத்தி கத்துக்கிட்டீங்களா? சரி, டேவிட் யாரா இருந்தாங்க? அக்கா, டேவிட் ஒரு ஷெப்பர்டா இருந்து ஓகே, ஷெப்பர்டா இருந்து ஒரு பெரிய கிங்கா மாறிட்டாருக்கா. பெரிய கிங்கா மாறிட்டார். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவோட வாழ்ந்தோம்னா நம்மளும் எப்படி ஆயிடுவோம்? பப்பு த கிங்கா, பப்பு த கிங். ஒரு சின்ன ஷெப்பர்டா இருந்தாலும் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம என்னவா மாறிடுவோம்? ராஜாக்களா மாறிடுவோம். சரியா? ஓகே, சோ இன்னைக்குரிய வசனம் கத்துக்கலாமா? ஓ ஏ. ஓகே, குட். எல்லாம் நோட்டை திறந்து வச்சுக்கோங்க, பென் மூடிய திறந்து வச்சுக்கோங்க. ரெடியா இருங்க. அக்கா வசனம் சொல்றேன், நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. சரியா? ஓகேக்கா. ஓகே. தாவீது தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தார். தாவீது தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தார். சேனைகளின் அக்கா, ஆ, விருத்தி நடக்கா. விருத்தி அடைந்தான்னா எக்ஸ்பான்ஷன். இப்போ ஒரு சின்ன ஒரு ஷெப்பர்டுன்றது வந்து ஆடு பின்னாடி ஆடு மேய்க்கிறது என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கெல்லாம் படிப்பு வரலன்னா என்ன சொல்லி திட்டுவாங்க? போ நீலாம் அக்கா பாரு, அவன சப்புவ மாதிரி படினுவாங்கக்கா. ஆடு மேய்க்கதான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? அதே மாதிரி ஆடு மேய்க்கிறதுக்கு தான் யாரு லாய்க்கா இருந்திருக்கா? தாவீது. ஆடு மேய்க்கிறவங்க எங்க? ராஜா எங்க? சோ ஆடு மேய்க்கிறதுல இருந்து ராஜாவா அவருக்கு ஒரு விருத்தி கிடைச்சிருக்கு. சரியா? அதுதான் விருத்தி அடைந்தார். ப்ரமோஷன் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேயா? சோ அந்த அவரோட வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைச்சது. அதுதான் இந்த வசனத்துல சொல்றாங்க. ஓகேயா? திருப்பி நான் சொல்லவா? சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. தாவீது தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தான். சேனைகளின் சேனைகளின் தேவனாகிய அக்கா, தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் அவனோட கூட அவனோடே கூட இருந்தார். இருந்தார். 2 சாமுவேல் 2 சாமுவேல் 5:10. 5:10. ஓகே, இன்னொரு தடவை சொல்லவா? ஆ, தாவீது தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தார். சேனைகளின் சேனைகளின் தேவனாகிய தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் அவனோட கூட அவனோடே கூட இருந்தார். இருந்தார். 2 சாமுவேல் 2 சாமுவேல் 5:10. 5:10. இந்த வசனத்துல இருந்து என்ன கத்துக்கிற? ஏசப்பா உன்னோட கூட இருந்தார்னா நீனும் யார போல விருத்தியாவ. அக்கா, அப்ப பப்புவோட இருந்தா நானும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேனா? கண்டிப்பா விருத்தியாவ. சரியா? சூப்பர்க்கா. ஓகே, ஏசப்பா அது உனக்கு கொடுக்கிற என்னது? ஆசீர்வாதம். ஓகேயா? ஓகேக்கா. சரி, வசனம் கத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம இன்னைக்குரிய கேள்வி பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. ஓகே, என்ன சவுண்ட் எல்லாம் குறைய கூடாது. சரியா? கேள்விக்கு நேத்து எல்லாரும் ரெடியா? அக்கா, 2 hours நான் பைபிள்ல தேடினேன்க்கா. சரி, அப்புறம் இல்லக்கா, நான் அப்புறம் சீக்ரெட்க்கா, நான் அப்புறம் நேரா பார்க்கும்போது சொல்றேன். ஓகே. சோ நம்ம இன்னைக்குரிய கேள்வியை பார்க்கலாம். ஓகேயா? இன்னைக்கு நம்ம தாவீது பத்தி தானே கத்துக்கிட்டோம். சோ தாவீது மாமா பத்தியே நம்ம வந்து क्वेश्चंस கேட்க போறேன். சரியா? ஓகே, தாவீது வந்து எத்தனாவது பிள்ளை? இப்ப நான் கேட்டா எங்க வீட்ல 3வது பிள்ளை. அதே மாதிரி தாவீது எத்தனாவது பிள்ளைன்றது முதல் क्वेश्चन. ஓகேயா? ஓகேக்கா. 2வது क्वेश्चन என்னன்னா, தாவீது ஆடு மேய்க்கும் போது மிருகங்கள் வந்து அவங்களோட ஆடை வந்து தாக்கும். சரியா? அப்ப எத்தனை மிருகங்கள் வந்து தாக்குச்சு? அந்த மிருகங்களோட பெயர் என்ன? ஓகேயா? இதுதான் செகண்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொன்னேன்? தாவீது எத்தனாவது பிள்ளை. செகண்ட் क्वेश्चन என்னன்னா, தாவீது மேய்ச்சிட்டு இருந்த ஆட்டை மிருகங்கள் தாக்குச்சு. எத்தனை மிருகங்கள் தாக்குச்சு? அது என்னென்ன மிருகங்கள்? ஓகேயா? அது செகண்ட் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, தாவீது அரசாண்டாங்கல்ல, ஆமாக்கா. அந்த ராஜ்யத்தோட பெயர் என்ன? ஓகேக்கா. ஓகேயா? இது 3 தான் ஈஸியான क्वेश्चन. சோ நம்ம நேத்து ஃபர்ஸ்ட் டே யார பத்தி நம்ம क्वेश्चंस பார்த்தோம்?
அக்கா ஃபர்ஸ்ட் மோசஸ் பத்தி மோசஸ் அங்கிள் பத்தி. செகண்ட் யாரை பத்தி கேட்டோம்? சாமுவேல் அங்கிள் சாமுவேல் அங்கிள் பத்தி. இப்ப மூணாவது நாள் டேவிட் அங்கிள் டேவிட் அங்கிள் பத்தி. சரி, ஓகே. சோ நீங்க சமத்து பிள்ளைங்களா? வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி, क्वेश्चंस நல்லா மனப்பாடம் பண்ணி, ஆன்சர்ஸ் சர்ச்ல வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட் கிடைக்கும், பிரைஸ் கிடைக்கும். சரியா? பாஸ்டிங்ல முன்னாடி கூப்பிட்டு கொடுப்பாங்களாக்கா? கண்டிப்பா முன்னாடி கூப்பிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணி உனக்கு கொடுப்பாங்க. சரியா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஓகேப்பா, பை. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya இன்னொரு தடவை சொல்லுங்க. ஹalleluya. என்ன உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஹாப்பி ஆயிட்டேன். ஒண்ணு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மையாவா? ஆமா. நாங்க சோகமா இருக்கோம். ஏன்? இன்னைக்கு தான் VBS ஃபைனல் டே. நாங்க வேற வழி இல்லாம செஞ்சுட்டோம்டா குட்டிங்களா. அடுத்த வருஷம் 10 நாள் வச்சிருவோம். ஜாலி. 10 நாள் வச்சிருவோம். உண்மையா 10 டேஸா? ஆமா. ஜீசஸ் ப்ராமிஸாவா? ஆமா. Thank you பாஸ்டர். எனக்கு உங்க கூட 2 நாள் நாங்கெல்லாம் உள்ளோம் மகிழ்ச்சியில அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாவா? ஆமா. எனக்கு பிள்ளைங்கனாலே பிடிக்கும். அது இந்த பிள்ளைங்க கதை கேட்கும் போது, டான்ஸ் ஆடும் பொழுது, வசனம் சொல்லும் பொழுது உங்க முகத்தை பார்த்தனா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். Thank you பாஸ்டர். எனக்குமே கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஏன்னா நாளைக்கு உங்க மூஞ்சி VBSல பார்க்க முடியாது. உங்களை காட்டி நாங்க தான் வருத்தமா இருக்கிறோம். ஏன்னா இந்த பிள்ளைங்க இந்த லீவு நாள்ல வந்து நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கதை கேட்டு ஹாய் ஹாய்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். ஆனா நாங்க தான் இப்ப ரொம்ப சுக்கமா இருக்கிறோம். அடுத்த வருஷம் நம்ம 10 நாள் வச்சுக்கோம். சரியா? ஓகே பாஸ்டர். இன்னைக்கு நம்ம 3ஆம் நாள் வந்துட்டோம். நம்ம பொதுவாக 6 நாள் வைப்போம். அடுத்த வருஷம் 10 நாள் வச்சிருவோம். இந்த 3 நாள்ல உங்களுக்கு எங்களால முடிஞ்ச கொஞ்சத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த 3 காரியம் தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லது. என்னன்னா நீங்க இயேசுவோட இணைய போறீங்க. இப்போ ஒரு பல்ப் எரியுன்னாச்சுன்னா அந்த இணைஞ்சாதான் வெளிச்சம் வரும். அது போல நீங்க இணைஞ்சிட்டீங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அடுத்து இயேசுவோடு கூட வளர்றீங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வீட்டுல செடி வளர்ப்போம், தண்ணி ஊத்துவோம். அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா அந்த தளிர் விட்டுருக்கும் பாருங்க. அத அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல நீங்க வளர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. உம்மோட தான் நாங்க வாழ்வோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்க உம்மோட வாழ்வோம். இன்னைக்கு கதை கேட்டீங்க இல்லையா? தாவீது இயேசுவோடு வாழ்ந்தா அவன் ராஜாவா இயேசுப்பா இருதயத்துக்கு ஏற்றவனா மாறிட்டான். இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க, நான் இயேசுப்பாவோட கூட வாழ்ந்து இயேசுப்பா இருதயத்துக்குள்ள போயிடுவேன். இயேசுப்பா ஹார்ட்டுக்குள்ள போயிடுவேன். ஏங்க இருதயம் தமிழ்ல சொல்லுங்களேன். இருதயத்துக்குள்ள போயிடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஜாலியா இருக்கீங்களா? இப்போ முழங்கால் போடுங்க. 3 காரியத்தையும் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். நம்ம என்ன சொல்லணும்? முதல்ல சொல்லுங்க. நான் சொல்ற சொல்லுங்க. நான் இயேசுவோடு இணைந்திடுவேன். நான் இயேசுவோடு இணைந்திடுவேன். நான் இயேசுவோடு வளர்ந்திடுவேன். நான் இயேசுவோடு வளர்ந்திடுவேன். நான் இயேசுவோடு கூட வாழ்ந்திடுவேன். நான் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். ஐயா, இந்த பிள்ளைகளுடைய இந்த அறிக்கையை கர்த்தர் கேட்டேன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்குள்ள விதைகளை இந்த 3 நாட்கள் போட உதவி செய்தேன். ஆண்டவரே, நாங்கள் எங்களால் இயன்றதை செய்திருக்கிறோம் ஐயா, விதைத்திருக்கிறோம். விளையை வளரச் செய்கிறவரும் விளையச் செய்கிறவரும் நீதானே. இது கடைசி நாள் ஆண்டவரே. இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவோடு இணையட்டும் ஐயா, இயேசுவோடு வளரட்டும் ஐயா, இயேசுவோடு வாழட்டும். தேவ கிருபை, தேவ அனுகிரகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த சம்மர், இந்த நாட்களில் இந்த கொடுமையான வியாதிகள் என்னுடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி பார்த்து கொள்ளும். என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய கிருபைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இந்த நாட்கள்ல இந்த VBSக்கு பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கும் சமாதானத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் செல்வோம்.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சிநேகமும் ஆசீர்வாதமும் நிறைவும் இந்த VBSல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடுத்த வருஷம் நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோம். சந்தோஷம் இருந்தா சொல்லுங்க. சந்தோஷம். God bless you.